பிக்சல் 10ஏ 1 மந்த்தா எந்த ஒரு பெரிய மேஜர் இஷ்யூஸ் இல்லாம யூஸ் பண்ணிட்டோம். பட் ஒரு சின்னதா ஒரு மைனரா ஒரு இஷ்யூ நடந்ததுன்னு சொன்னேன்ல. ஸோ லாஸ்ட் டைம் கீழ போட்டதுல சேர்ல எடிட்டிங் பண்ணப்போ பாக்கெட்லேருந்து மிஸ் ஆகி விழுந்ததுல, இந்த இடத்துல ஒரு அடி விழுந்துருச்சு. ஹோப்ஃபுல்லி தெரியும்னு நெனைக்கிறேன். ஸ்க்ரீன் உடைஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நெனச்சேன். பட் எதுவும் ஆகல தேங்க்ஃபுல்லி. பட் சின்ன மைனரான ஒரு காயத்தோட தப்பிச்சுட்டாப்படி. அந்த மொமெண்ட்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கண்டிப்பா இதுக்கு ஒரு கேஸ் வாங்கி நம்ம போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாரி தோணுச்சு. ஸோ, அதனால எனக்கு தெரிஞ்சு நான் ரிங்கிங்கிற ஒரு பிராண்ட் கூட ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தனால, அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். ப்ரோ இது மாரி எனக்கு கேஸ் வேணும் பிக்சல் 10ஏ அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ, அவங்க அவங்க லிங்க் அனுப்பிச்சு உங்களுக்கு என்ன கேஸஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ, நான் இந்த 2 கேஸஸ் மட்டும் சூஸ் பண்ணேன். ஏன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு டிரான்ஸ்பரன்ட் கேஸ் யூஸ் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா, இந்த ஃபோனோட கலர் புடிச்சு தான் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் யூசுவலா பிளாக் வந்து பர்சனலா பிடிக்குங்கிறனால ஒரு பிளாக் கேஸ் வாங்கியிருந்தேன். இது 2மே மேக்ஸேஃப் சப்போர்ட்டடா வருது. ஸோ மேக்ஸேஃப்க்கான சப்போர்ட் இருக்கு. ஸோ யூசுவலா இதில வந்து மேக்ஸேஃப் ஆக்சஸரீஸ் வந்து ஒட்டும் பொழுது யூஸ் பண்ணும்பொழுது அவ்வளவும் பெட்டரா புரொடெக்ட் ஸ்டிக் ஆகல. பட் ஆனா இது போட்டோனே உங்களுக்கு வந்து நல்லா புடிச்சுக்குது. மேக்ஸேஃப் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஏன்னா இங்க மேக்னெட்டிக் இருக்கறனால இது வந்து நல்லா நல்லா ஒட்டிக்குது. ஸோ அதனால பிரச்சனை இல்ல. அண்ட் புடிக்கிறதுக்கு, பார்க்கறதுக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஸோ கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. ஸோ இவ்வளோ நாள் அ கேஸ் இல்லாமயே யூஸ் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இனிமேல் கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணணும்னு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நான் இன்டோர்ல வீட்ல இருக்கும்பொழுது கேஸ் இல்லாம தான் யூஸ் பண்ணுவேன். இருந்தாலும் வெளிய போகும்பொழுது கேஸ் இல்லாம ஏதாவது உடைஞ்சிருச்சுன்னா, அதுக்கு மறுபடியும் என்னால செலவு பண்ண முடியாது. ஆல்ரெடி iPhoneஅ கீழ போட்டு உடைச்சதுக்கே 25,000மோ, 6,000 அது மாரி செலவு பண்ணிட்டேன். அண்ட் இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த கேஸஸ்ல நான் லாஸ்ட் டைம் iPhone உழுந்தப்போ, இந்த கார்னர்ல அடிபட்டு தான் உடைஞ்சது. ஸோ அதே மாரி தான் அ கார்னர்ல அண்ட் இந்த எட்ஜஸ் எல்லாம் ஈஸியா இம்பாக்ட் ஆகாம இருக்க, இங்க சின்னதா ஒரு பம்ப் மாரி குடுத்துருக்காங்க. ஸோ, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புரொடெக்ஷன் இருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் இந்த டெக்ஸ்சரும் எனக்கு புடிச்சிருக்கு. கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்க்குறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா ரிவ்யூ போடுறேன். அண்ட் இது கூடயே கொஞ்சம் ஆக்சஸரீஸ் வாங்கியிருக்கேன். அ ஐ மீன் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ, நான் தான் சூஸ் பண்ணேன். ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, கேமரா வந்து ஃப்ளாட்டா இருக்கனால, சர்ஃபேஸஸ்ல வைக்கும்பொழுது ஸ்க்ராட்ச் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறனால, கேமரா லென்ஸ் புரொடெக்டரும் அவங்க வெப்சைட்ல இருந்துச்சு. எனக்கு சர்ப்ரைஸ். எதுக்கு கேமரா லென்ஸ் புரொடெக்டர் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி. ஸோ, அதுவும் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலா 1 வாங்குனா 2 யூனிட்ஸா வருது. ஸோ, இதுதான் அந்த கேமரா லென்ஸ் புரொடெக்டர். நான் இன்னும் போடவே இல்ல. ஸோ, இதையும் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலா இதில எப்படி செட் பண்றதுன்னே தெரியல. ஸோ, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அண்ட் டெம்பர் கிளாஸும் வாங்கியிருந்தேன். முக்கியமா ஸ்க்ரீனும் புரொடெக்ட் பண்றதே டெம்பர் கிளாஸ் தானே. ஸோ, அதனால அதுவும் கேட்டிருந்தேன். ஐ மீன் 1 யூனிட் தான் கேட்டிருந்தேன். பட் அந்த 1 யூனிட்லயே 2 டெம்பர் கிளாஸ் குடுத்துருக்காங்க. எனக்குன்னு இல்ல. யூசுவலா வாங்குற எல்லாருக்குமே 2 டெம்பர் கிளாஸ் இருக்கும். வெப்சைட் டிஸ்கிரிப்ஷன்லயே போட்டிருப்பாங்க. அது கூடயே உங்களுக்கு கிளீனிங் கிட் அது மாரி விஷயங்களும் வந்துருது. 65 வாட் கேன் சார்ஜர் ஒண்ணு வாங்கியிருந்தேன். இது கூட இன்னொரு கேபிளும் குடுத்திருந்தாங்க. ஸோ இது எல்லாமே தனித்தனியா தான் வாங்குனோம். ஸோ இது எல்லாமே மொத்தமா வாங்கி கேட்டிருந்தேன். சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது 65 வாட்ல உங்களுக்கு 2 டைப் சி போட்டு ஒரு ஏ போர்ட்டோட வந்துரும். மேல இருக்கிற ஏ போர்ட் பார்த்தீங்கன்னா, 30 வாட்லயும் கீழ இருக்கிற 2மே சி போர்ட் 2மே 65 வாட்ல அவுட்புட்ட குடுக்கும். பேசிக்கா இந்த பிக்சல் 10ஏ கீழ விழுந்தனால நம்ம இந்த பிராண்ட் கிட்ட இருந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கோம்னா, ஒரு டெம்பர் கிளாஸ் வாங்குனோம். அதுல 2 டெம்பர் கிளாஸ் இருக்கு. ஒரு பேக்லயே உங்களுக்கு 2 இருக்கும். அந்த வெப்சைட் டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். லென்ஸ் புரொடெக்ஷன் 1 வாங்குனோம். அதுலயும் 2 யூனிட் குடுத்துருக்காங்க. இட்ஸ் ரியலி குட் உண்மைய சொல்லணும்னா. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் நெறைய ஐ மீன் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல நம்ம இந்த ப்ராடக்ட் ரிவ்யூலாம் பண்றோம். எப்போ ஒரு ஒரு டெம்பர் கிளாஸ் வாங்குனோம்னா 1 தான் வரும். பட் இந்த டைம் 2 வந்திருக்கு. எனக்குன்னு இல்ல. ஜென்ரலா நீங்க ப்ராடக்ட் வாங்குனீங்கனாலே 2 வரும். வித் கிளீனிங் கிட் எல்லாத்தோடயும் வந்துருது. ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் திஸ். ஏன்னா நம்ம ஒரு டைம் வாங்கிட்டு லைக் லெட்ஸ் சே ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறமோ, இல்ல லைட்டா உடைஞ்சதுக்கு அப்புறமும் அதே பிரைசிங்ல இன்னொரு ப்ராடக்ட்டும் கிடைக்குதுன்னா, அது அட்வான்டேஜ் தானே! ஸோ டெம்பர் கிளாஸ் போடுறதுக்கு வந்து ஒரு கிட் மாரி இருக்கு. இத மாட்டி அத போடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கும் ஒரு இது குடுத்துருக்காங்க.
அண்ட் 2 கேஸ் கேட்டிருந்தோம். அந்த 2 கேஸ் குடுத்துருந்தாங்க. அண்டு இந்த 65 வாட் சார்ஜர். ஏன்னா Pixel 10ஏல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சார்ஜர் வராது. அந்த சார்ஜர் வந்து பிபிஎஸ் சப்போர்ட்டடா இருந்தா தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகும். ஸோ, அதனால என்ட்ட பிபிஎஸ் சப்போர்ட்டட் சார்ஜர் இல்ல. இல்ல ஈவன் தோ 100 வாட் சார்ஜர் இருக்கு. அத அத போட்டு பார்த்தாலும் எனக்கு ஸ்பீடு ஆக மாட்டேங்குது. ஸோ, நான் இத வச்சு டெஸ்ட் பண்ண போறேன். இது பிபிஎஸ் சப்போர்ட்டடான்னு எனக்கு தெர்ல. பட் இத வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்து அ ஃபாஸ்ட்டா ஏறுதா இல்லையா அப்படின்னு சொல்லி போடுறேன். நான் சிவபரணி ப்ரோட்ட கேட்டிருந்தேன். அவரு வந்து Samsung அண்ட் நத்திங்கோட சார்ஜர்ஸ் யூஸ் பண்ணு. கண்டிப்பா ஃபாஸ்ட்டா இருக்குன்னு சொல்லி சொன்னாரு. அண்டு நான் ஒரு யூசர் ரிவ்யூல பார்க்கும்பொழுது என்னன்னா, அவங்களுக்கு வந்து 20 டூ 80 ஆர் 20 டூ 100 பார்த்தீங்கன்னா, 1 ஹவர் 15 மினிட்ஸ்ல ஆயிருதுன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு 0 டூ 100 வந்து 2 ஹவர்ஸ் 15 மினிட்ஸ் வரைக்கும் ஆச்சு. ஸோ, இந்த சார்ஜர் யூஸ் பண்ணா ஃபாஸ்ட்டா ஏறுதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ, சப்போஸ் நீங்க ப்ராடக்ட் ட்ரை பண்றதுன்னா, இதில ட்ரை பண்ணுங்க. நான் ரிங்கி ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அந்த கேஸஸ் லாஸ்ட் டைம் iPhone 14 ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 6 கேஸ்க்கு மேல குடுத்துருந்தாங்க. நான் நெறைய கேஸ் இதில யூஸ் பண்ணவே இல்ல. பட் அந்த அ வுட்டன் கேஸ் ஒண்ணு வந்தது. அது இனிஷியலா எனக்கு புடிக்கல. பட் ஒன்ஸ் அத யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அண்ட் இது மாரி லைக் சிலிக்கான் கேஸஸ், டிரான்ஸ்பரன்ட் கேஸஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. வேணுனா வெப்சைட் செக் பண்ணி பாருங்க. தட்ஸ் இட் கைஸ். ஜஸ்ட்டு நான் இந்த ஃபோனுக்கு ஆக்சஸரீஸ் வாங்குனேன். ஒரு வீடியோ போடணும்னு நெனச்சேன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா! பபாய்!